ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு 2 வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த ரேஷன் ஷாப் அதாவது இன்டர்வியூ பற்றின வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நான் முந்தி சொன்ன மாதிரி, அதாவது இன்டர்வியூ டேட் வந்து 25, 26, 27 சொல்லியிருந்தேன். ஆனால் டேட் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், டிசம்பர் 9 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதை பற்றி உண்மையாக நிலவரம் தெரியல. அதை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ விசாரிச்சது பார்த்தா உங்களுக்கு டிசம்பர் 25, 26, 27 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட டிசம்பர் அதாவது இல்லை சாரி நவம்பர் 25, 26, 27 ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 9 வரைக்கும் இந்த டேட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னார். ஸோ அதன் ரீதியாக பார்த்தா உங்களுக்கு டேட் வந்து 3 டேட்டில் இல்லை. ஸோ கண்டினியூவாக போயிட்டு கிட்டத்தட்ட டிசம்பர் 9 வரைக்குமே வந்து போயிட்டுருக்கு. ஆனால் என்ன எதுக்கு ரீசன் கேட்டால், அதிகமான பேர் அப்ளை பண்ணுறதுனால வந்து இன்டர்வியூ டேட் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க சென்னைக்கு என்ன ஹால் டிக்கெட்டு வரல அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன எந்த உண்மை நிலவரம் தெரியலை. ஸோ அதை பற்றின வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன். ஆனால் சென்னைக்கு ஹால் டிக்கெட் வரல அப்படின்ட்டு ஒருத்தர் 2 பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எப்படி அட்டன் பண்ணாங்க, என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு நேயர் சொன்னதை உங்களுக்கு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். இன்னொருத்தர் வந்து கமெண்ட்டை சொல்லியிருந்தார். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த நேயர் சொன்னது வந்து அவருக்கு திருப்தியாக இல்லை. அதாவது இன்டர்வியூ வந்து முறையானபடி நடக்கலை, கொஸ்டின் சரியான கேட்கல அப்படி மாதிரி சொல்லியிருந்தார். எல்லாருக்கும் அதே அனுபவம் தான் இருக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ பதிவு போட்டிருந்தேன் கமெண்ட் பண்ண சொல்லி. ஸோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் ஒருத்தர் திருச்சியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம நேயர் ஒருத்தர் வந்து சப்ஸ்கிரைபர் நேற்று ஃபோன் பண்ணி ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணதை வந்து ஷேர் பண்ணார். அது அதோட ஆடியோ தகவல் ஒன்று இருக்குது. அவரோட விருப்பத்தோடு தான் அந்த ஆடியோ தகவல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் என்ன சொன்னாங்க வாங்க பார்க்கலாம். இந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 26/11/2024, அதாவது நான் சொன்ன டேட் வந்து 25, 26, 27 சொல்லியிருந்தேன். 26 இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் இவர் சொல்லியிருக்காரு 26 வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஊர் திருச்சின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 26/11/2024 12:30, அதாவது 12:30 மணி அளவில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு திருச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் கேட்டிருக்காங்க. அவரை அறிமுகப்படுத்த சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அதர் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மூணாவது வந்து பாஸ்ட் ஒர்க் அண்டு கரண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காரு. ஃபோர்த்து வந்து உங்களோட எம்எல்ஏ என்ன, அவங்க எம்பி என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. சிக்ஸ்த்து வந்து முக்கொம்பு டேம் பற்றி தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அங்கே என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. செவன்த்து வந்து ஹரியானா அண்ட் பஞ்சாபுக்கு கேபிட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. எயித்து வந்து தமிழ் இலக்கணம் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. 9th வந்து தமிழில் ஹவு மெனி வேர்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. 10th வந்து ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பேசுனதை வச்சு தான் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து உங்களுக்கு அதாவது உங்கள் ஊரில் அருகில் உள்ள ஒரு 5 ரேஷன் ஷாப்பை சொல்லி அதை டிக் பண்ண சொல்லுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு 1-2 கொஸ்டின் வந்து ஏற்றுக்கொள்ள மாதிரி தெரியுது. பட் என்ன சொல்கிறது, ஆனால் தென்காசிலேருந்து அந்த ப்ரோ சொன்னதுக்கும் அது இவருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. ஆனால் இவருக்கு 1-2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் கரெக்டாக கேட்டிருக்காங்க. மற்றபடி அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு டீப்பாக ஒன்றும் கொஸ்டின் கேட்கல. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஆடியோ தகவல் சொல்லியிருந்தார் இல்லையா, அதையும் நம்ம வாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீயாக தான் ப்ரோ. நேற்று கொஞ்சம் வேலையாக போச்சு, அதனால் ஃபோன் பண்ண முடியல. இல்லை ப்ரோ, இது எனக்கு ஃபஸ்ட் நாளே போட்டாங்க ப்ரோ. 25 ஃபஸ்ட் நாள் காலையில் மார்னிங் 8:30 போட்டாங்க. 25 ஸ்டார்டிங்லேவா? ஆமாம் ஆமாம் சார். ஆமாம்மா 8:30 மணிக்கு காலையில் 8:30 மணிக்கு போட்டாங்க. சரி மண்டே. சரி அதான் அப்புறம் போயிட்டு உட்காந்தா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெளியே உட்கார வச்சு பேசினாங்க. சரி. அப்புறம் 1 by 1 எல்லாம் உட்கார வச்சு அப்புறம் அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அதை இது பண்ணிட்டு உள்ள போக சொன்னாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. சரி, ஃபஸ்ட்டே பண்ணிட்டாங்க. ஆமாம் சார். ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு. சரி அது கூட அவனுக்கு கரெக்டாக பண்ண தெரியல ப்ரோ. அதே டிலே பண்ணிட்டாங்க. அப்புறமேட்டு உள்ள போய் உட்காந்தா கொஸ்டின் வந்து எதுவுமே கேட்கல. அப்புறம் போய் உட்காந்தா வாப்பா எங்கேருந்து வரேன், இதேமாரி எங்கள் ஊர் பேர் சொன்னேன். சரி. இப்போ எங்கே வேலை செய்கிறேன்னு கேட்டாங்க. சென்னையில் வேலை செய்கிறேன். சென்னையில் எவ்வளோ சம்பளம், அங்கேருந்து எந்த வேலைக்கு வரேன், அங்கே மழைலாம் எப்படி இருக்குது, அதை பற்றி கேட்டாங்க ப்ரோ. ரொம்ப மனசு. சரி. அப்புறம் அவ்வளோதான். சென்னையில் வேலை செய்கிறேன். அங்கேயே நல்ல சம்பளம் வந்துடுவாங்களே, ஏன் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுறேன். சரி. மழை எப்படி இருக்குது, இல்லை சார் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறேன். சரி.
அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது, மழை சீசன் கோயில் வந்து எப்படி இருக்குது, அது வந்து அப்படின்லாம் கேட்டு சரி. அப்புறம் ஏதாவது ஒரு மந்திரி பேர் சொல்லுனாங்க. தங்கம் தென்னரசு சொன்னா அவ்வளோதான் கிளம்புன்னு சொல்லிட்டாங்க சார். அவ்வளோதான் முடிஞ்சது இன்டர்வியூ. அவ்வளோதான். இந்த நண்பர் என்ன வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு அப்படின்னா பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. அதாவது இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது நானும் ஃபஸ்ட்டு அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னையை பற்றி சொல்லுங்கள், அதாவது சென்னையில் மழை எப்படி இருந்துச்சு, அந்த வெதர் ரிப்போர்ட் பற்றி கேட்டிருக்காங்க. சென்னைக்குள்ள மழை பெய்யுதா என்ன ஏது, நீங்கள் எதுக்கு இந்த ஜாப்புக்கு வர்றீங்க, ஏன் இந்த சேலரி உங்களுக்கு போதுமானது தானே, எதுக்கு இந்த ஜாப்புக்கு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொஸ்டின் வந்து தேவையில்லாத கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டிவா அல்லது ஒரு பொது ஜிகே கொஸ்டின் இந்த மாதிரி எதுவும் கேட்கல, சும்மா ஏதோ ஒன்று கேட்ட மாதிரி கேட்டிருக்காருன்னு இவரோட தரப்பு சொல்கிறாரு. ஆனால் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி அலசல், அதாவது ஒரு அலசல் அப்படின்னா, பொதுவாக வந்து எல்லாருக்கும் இதே மாதிரி நடந்துச்சா அல்லது 1-2 பேருக்கு நடந்துச்சா அப்படிங்கிற பட்சத்தில் தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த 3 பேர் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்ல, அந்த அளவுக்கு ஒரு டீப்பாக வந்து இன்டர்வியூங்கிறது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாவோ அல்லது வந்து ஒரு ஜிகே கொஸ்டினோ, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினோ, ஒரு தமிழ் பற்றியோ வந்து பொதுவான முறையில் அதிகமாக வந்து அவங்க கேட்காம மேலோட்டமாக வந்து சும்மா ஏதோ ஒன்று கேட்கறதுக்காக கேட்டிருக்காங்க மாதிரி தான் தெரியுது. ஸோ வந்து பரவலாக வந்து இதுதான் இன்டர்வியூட நிலைமை அது. ஸோ நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, ரொம்ப வந்து இன்டர்வியூ வந்து டஃப்பாக இருக்கும், அதாவது டிபார்ட்மெண்ட் இது கேட்டிருப்பாங்க அல்லது மற்ற விஷயங்கள் பற்றி கேட்டிருப்பாங்க, ஜிகே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்போம். ஸோ வந்தால் என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண மாதிரி ஒரு அந்தந்த ஊரை பற்றி நீ என்ன படிச்சிருக்க அதை பற்றின ஒரு விஷயம் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ வந்து இதுதான் நிலமை, இன்டர்வியூட நிலமை. வேறு ஏதாவது இன்டர்வியூ பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா அப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்து இந்த 3 பேர் சொன்னதுலேருந்து அல்லது நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் பார்க்கும்போது இன்டர்வியூ வந்து சும்மா ஒரு மேலோட்டமான முறையில் தான் நடந்திருக்கு. ஸோ வந்து இந்த பதிவில் வந்து இன்டர்வியூங்கிறது இவ்வளோ தான், வேறு மேட்ரு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸு அல்லது ஏதாவது ஜாப் தகவல், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, நேற்று ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு, இதுக்கு ரிசல்ட் எப்போ வரும் கேட்டிருந்தாரு. ஸோ அவங்க சொன்ன முதல்ல டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டிசம்பர் வந்து லாஸ்ட்டில் வந்துருமா சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ டேட் முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டவுட் கிளியர் பண்ணுறேன். மேலும் வந்து இந்த இன்டர்வியூ பற்றின செய்தி கிடச்சிதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது தகவல் கிடைச்சாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலமாக வந்து நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோ பதிவு அல்லது ஒரு தகவல் முறை ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.